ஆதித்தமிழன் மற்றும் பறையன் முதல் சித்தன் சிவன். இந்து மத கடவுளரில் எல்லா கடவுள்களும் ஆடை ஆபரணத்துடன் ஆடம்பரமாக காட்சியளிக்கும் அதே வேளையில் சிவன் மட்டுமே ஆதிகால மனிதரைப் போல் காட்சியளிக்கிறார். காரணம் என்ன? 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டத்தில் வாழ்ந்த சித்தன். கடல் கோளால் மக்கள் கும்பலாய் மரித்த கண்டம் கூ பிளஸ் மரிக்கண்டம், அதுவே குமரி கண்டம் என்றானது. அக்கால மக்கள் மலைகளிலேயே வேட்டையாடி வாழ்ந்து வந்ததால் விலங்குகளின் தோலை ஆடையாக அணிந்திருந்தனர். அந்த மலைக்குடியில் வாழ்ந்த சிவனும் புலியின் தோலையே ஆடையாக அணிந்திருந்தார். வேட்டை பயணத்திற்கு காளை மாட்டை பயன்படுத்தியமையால் அதை வரலாற்றில் கடத்த நந்தி அவரது வாகனமாக அடையாளப்படுத்தப்பட்டது. விலங்குகளை வேட்டையாடுவதில் தன்னிடமிருந்து புறப்படும் ஆயுதம் வேட்டை விலங்கின் மீது துல்லியமாக விழ கால கணிப்பு மிக முக்கியமான ஒன்றாகும். அதன் பொருட்டு கால அளவுகளை முதலில் கணித்து வகுத்தவர் சிவனே. இதன் தொடர்ச்சியாக நிலவை அடிப்படையாக கொண்டு நாட்களையும் மாதங்களையும் கணிக்கும் முதல் நிலைக்கு நாட்காட்டியை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் சிவனே. இதை அடையாளப்படுத்தவே பிறை நிலவை அவரது தலையில் தாங்கியவாறு உருவகம் செய்தனர். வேட்டைக்கு நாய்களை, அதாவது பைரவர்களை பயன்படுத்தியதால் காலத்தை குடையளித்த சிவனுக்கு கால பைரவர் என்ற பெயரும் வழங்கப்பட்டது. முதலில் யோக கலையை கற்று குண்டலினியை எழுப்பிய முதல் சித்தன் சிவனே. அதனால் ஆதி யோகி என்றும் அழைக்கப்படுகிறார். யோகத்தின் மூலம் கற்றறிந்த பலவற்றையும் தனது சீடர்களுக்கு போதித்தமையால் ஆதி குரு என்றும் அழைக்கப்படுகிறார். குண்டலினி யோக முறையை கற்றறிந்தவர் என்பதை அடையாளப்படுத்தவே குண்டலினியை குறிக்கும் நாகப்பாம்பை தனது கழுத்தில் இருப்பதாக உருவகம் செய்தனர். கனிமத்தில் இருந்து இரும்பு உலோகத்தை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தை முதலில் கண்டறிந்தவர் சிவனே. அவர் கண்டறிந்த உலோகத்திலேயே தனது வேட்டை ஆயுதமாக திரிசூலத்தை வடிவமைத்தார். இதை வரலாற்றில் கடத்தவே சிவன் எப்போதும் திரிசூலத்துலம் காட்சி தருகிறார். விலங்குகளின் தோள்களிலிருந்து கொட்டுசை கருவிகளான உடுக்கை மற்றும் பறை போன்றவற்றை கண்டறிந்து பயன்படுத்தியமையால் சூலத்துடன் உடுக்கையும் சேர்த்து காட்சி தருகிறார். நீண்ட மலைத்தொடரை தமிழில் வரை என்று அழைப்பர். வரையில் வாழ்ந்ததால் மலைவாழ் மக்களை வரையர் என்றும் அழைத்தனர். அந்த சொல்லே மருவி பறையர் என்றானது. பறையரான சிவன் கண்டறிந்த இசைக்கருவி ஆதலால் அதற்கு அவரின் பெயராலேயே பறை என்று பெயர் வந்தது. உழவில் ஈடுபடாத மலைமக்கள் மாடுகளையும் வேட்டையாடி மாட்டுக்கறி உண்ணும் வழக்கமுடையவர்கள் என்பதும் நாம் அறிவோம். பிற்காலத்தில் அவர்கள் தரையிறங்கிய பிறகும் அந்த வழக்கம் தொடர்ந்தமையால் இன்றளவும் பறையர்கள் மாட்டுக்கறி உண்ணும் வழக்கத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். இதை மேலும் உறுதி செய்யும் விதமாகவே இன்றளவும் மலைமக்களான கேரளாவிற்கு அதிக அளவில் அடிமாடுகள் விற்கப்படுகிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. எனவே பறையர் என்பது ஆதி தமிழன் சிவனின் குடியென்றும் இது இழிசொல் அல்ல என்பதையும் நாம் உணர வேண்டும். அதே வேளையில் வடமொழியான தலித் என்பது தன்னை கீழானவன் என்ற பொருள்படும் சொல்லாதலால் ஆதி தமிழர்களையும் தலித் என்ற அடையாளத்தில் இழுத்து அரசியல் செய்யும் தேசிய திராவிட கட்சிகளின் கைக்கூலிகளான ரஞ்சித் மற்றும் திருமாவளவன் இன்னும் சில தெலுங்கு அருந்ததியர்களின் வலையில் விழ வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த அண்டம் பெருவெடிப்பால் ஒளியும் சப்தத்துடனும் சதா இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை கண்டறிந்து சொன்னதால் ஆதி ஞானி என்றும் அதை ஓவிய வடிவில் சித்தரிக்கும் வண்ணம் நடராஜராகவும் உருவகம் செய்யப்படுகிறார். தமிழ் பட எழுத்துக்களை உருவாக்கி வளர்த்து முதல் தமிழ்ச்சங்கம் கண்டவர் சிவபெருமானே. இரவு பகல், இன்பம் துன்பம், ஆண் பெண், ஆக்கம் அழிவு போன்ற இருமை தத்துவத்தை போதித்தவர் என்பதால் இவரை மனித ஆக்கத்திற்கான கடவுளாக சிவலிங்க வடிவிலும் அழிவிற்கான கடவுளாக யாமன் அதாவது யமன் வடிவிலும் உருவகம் செய்து வழிபடுகின்றோம். இப்படி ஆதிநாதன், ஆதியோகி, ஆதிகுரு, கால பைரவர், ஆக்குபவனாக சிவன், அழிப்பவனாக யமன், ஆதி ஞானி, நடராஜன் இப்படி 8 வகை குணங்களுடன் வழிபடப்படுகிறார். இதையே வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று குறிப்பிடுகிறார். இங்கு வகையான் என்பதே பகவான், பகவான் மற்றும் பகவன் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. பல வகை குணமுடைய சிவனையே பகவன் என தனது கடவுள் வாழ்த்து குறளில் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதேபோல் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, இப்படி என் குணத்தான் என்று 8 வகை பரிணாமங்கள் கொண்ட சிவனையே குறிப்பிடுகிறார். வள்ளுவன் ஒரு ஆசீவக சித்தர் என்பதும் அவர் குறிப்பிடும் கடவுளர் யாவரும் இம்மண்ணில் மனிதராக பிறந்த பிறகு மகத்தான பல சாதனைகள் புரிந்த குண்டலினி யோகத்தின் மூலம் நிர்வாண நிலையை அடைந்து சித்தர்களையே குறிக்கிறது. யோக நிலையில் அதாவது அமர்ந்த நிலையில் முக்தியடைந்த சித்தர்களையே. அதே நிலையில் ஒரு குடத்தினுள் அதாவது கடத்தினுள் வைத்து அவர்களை ஜீவ சமாதி செய்வதே வழக்கம். இதையே கடம் பிளஸ் உள் கடவுள் என்றும் கடம் என்பதே குடம் என்ற சொல்லே ஆங்கிலத்தில் காட் என்றானது. அந்த வகையில்
முதலில் நிர்வாண நிலையை அடைந்து குண்டலினியை எழுப்பி ஜீவ சமாதி அடைந்த சித்தர் சிவனே. ஆதலால் இன்றளவும் அவரை கடவுளருக்கெல்லாம் கடவுளாய் நாம் பார்க்கின்றோம். உலகின் அத்தனை கடவுள்களுக்கும் முன்னோடி சிவனே. இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை உருக்கு வேதம் எனும் ருக்வேதம் எனவும் அழைக்கிறோம். உடுக்கை, பறை போன்ற இசைக்கருவிகளை உருவாக்கும் முறையை அதிர்வு வேதம் எனவும் அதர்வண வேதம் எனவும் அழைக்கிறோம். அரசாட்சி தத்துவங்களான சாமதான வேத தண்ட ஆகியவற்றை உள்ளடக்கிய சாம வேதத்தையும் விண்ணாய்வு, மருத்துவம், அறிவியல் உண்மைகளை கூறும் யஜுர் வேதவாகவும் அழைக்கிறோம். நான்மறை வேதங்களை வழங்கியவர் சிவனே. பிற்காலத்தில் வந்தேறிய யூத பிராமணர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகள் மற்றும் உயர்ந்தவர்கள் என்று காண்பித்துக் கொள்ள தனது இஷ்டத்திற்கு அதை சமஸ்கிருத மொழியில் திரித்து எழுதினர் என்பதே வரலாற்று கொடுமை. குமரிக்கண்டம் என்பது பல தீவு கூட்டங்கள் ஒன்றிணைந்த பெரும் நிலப்பரப்பு. அதில் ஒரு தீவில் இருக்கும் மலையின் மீது இருக்கின்ற கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து தனது கண்டுபிடிப்புகள் மற்றும் வேதங்களை தனது சீடர்களுக்கு குருவாக போதித்தார். இதன் பொருட்டே அலமர் செல்வன் என்றும் அழைக்கப்படுபவர். அவர் அமர்ந்திருந்த வலையை மீன்கள் நிறைந்த கடலின் நடுவே உள்ள தீவு பகுதியை கயல் பிளஸ் அயம் என்பதே கயல் அயம் என்றானது. கயல் என்றால் மீன் என்று பொருள், அயம் என்றால் கடல் என்று பொருள். கயலயம் என்ற சொல்லே பிறகு மருவி கைலாயம் என்ற சிவனின் பொதுவான இருப்பிடமாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் சிவனின் மனித வாழ்வின் வரலாற்றை மாற்றியமைக்க நினைத்த யூத பிராமணர்கள் அவர் வாழ்ந்த பகுதிக்கு சற்றும் பொருந்தாத இமயமலை பகுதியில் கைலாயம் உள்ளது என கதை கட்டினான். குளிர் பிரதேசமான இமயமலை பகுதிக்கும் புலித்தோல், காளை மாடு, கல் ஆலமரம், உடுக்கை ஆகியவற்றுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இது அனைவரையும் முட்டாளாக்க மாற்றும் செயல். தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்பதை தொன்று தொட்டு சொல்லப்படும் வளமை. அதோடு குண்டலினி யோகத்தில் பெற்ற சக்தியில் இந்த பிரபஞ்சத்தை ஆய்ந்தறியும் அறிவை பெற்றிருந்த சிவனின் அக்கண்ணான ஞானத்தை அவரது நெற்றிக்கண்ணாக உவமைக்கு உருவகம் செய்தனர். இதைத்தான் பிறரை எரிக்கும் மூன்றாவது புறங்கண்ணாக தனது இதிகாச புராணங்களில் திரித்து கூறினான் யூத பிராமண வந்தேரி. சிவன் வாழ்ந்த காலத்தில் உருவ வழிபாடு என்பது இல்லை. வெறும் மேடையையோ அல்லது மேடையில் லிங்கம் போன்ற நடுகல்லையோ இட்டு அதை சிவனின் அடையாளமாக வழிபட்டனர். பிற்காலத்தில் அவரை வழிபட்ட மக்களே அவரது கண்டுபிடிப்புகள் மற்றும் பங்களிப்பையும் போற்றி பாதுகாக்கும் வகையில் ஓவியம் மற்றும் சிலை உருவகம் கொடுத்தார்கள். அப்படி சிவனின் சிறப்புகளை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் உருவகம் பல கொடுத்தவர் 10,000 ஆண்டுகளுக்கு பின்பு தோன்றி 2ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட தமிழ் கடவுள் முருகனே. சிவன் தொடர்பான இவரது பங்களிப்பை மடைமாற்ற சிவனது நெற்றிக்கண்ணில் பிறந்த மகனாக முருகனையும் சித்தரித்தனர். இப்போது சிவனின் யோகத்தை காக்கிறேன் என்ற பெயரில் ஆரிய பிராமண கார்ப்பரேட் வழிகாட்டுதலில் கஞ்சா விற்ற சாமியார்கள் பெருமளவு மக்களை ஏமாற்றி வருகின்றனர். இது சிவனின் உண்மை வரலாற்றை திசை திருப்ப அவர்கள் மேற்கொள்ளும் நாடகங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி நாம் உண்மை வரலாற்றை இழந்த